ஹலோ வெல்கம் ஐ டியர் கத்துக்குட்டீஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். சாப்டர் 2 வந்து பார்க்குறோம். அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கலப்பு எண்களுங்கிற சாப்டர் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம எடுத்துக்காட்டு 2.28 அதாவது எக்ஸாம்பிள் 2.28 வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.8 வர ஒரு ப்ராப்ளம். ஸோ எக்ஸசைஸ் 2.8ஓட ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ சும்மா ஒரு சின்னமாக வந்து எப்படிலாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, இதில் என்னென்ன தியரம்ஸ் இருக்குது, அதை பற்றி ஒரு சின்னமாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த ப்ராப்ளம்ஸை பார்க்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அந்த வீடியோஸ்லாம் இருக்கும். ஸோ இன்ட்ரொடக்ஷன் வீடியோ எப்போவுமே போட்டுட்டு தான் நம்ம ப்ராப்ளம் பார்க்குறது. ஸோ இன்ட்ரொடக்ஷன் வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இதை பார்க்க வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ வாங்க கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத பார்ப்போம். இஃப் z equal to cos theta plus I sin theta அப்படின்னா show that z power n plus 1 divided by z power n equal to 2 cos n theta அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் z power n minus 1 by z power n அப்படிங்கிறத வந்து 2i sin n theta அப்படின்னு நம்மளை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு z அப்படிங்கிற ஒரு கலப்பெண் கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னென்னா cos theta plus I sin theta. இது போலார் வடிவம், துருவ வடிவத்தில் இருக்குது. எனில் z power n plus 1 divided by z power n equal to 2 cos n theta மற்றும் z power n minus 1 divided by z power n equal to 2i sin n theta அப்படின்னு நம்மளை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க டிகிரியில் பாருங்களேன், எல்ஹெச்எஸ் சைடு ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை. காஸ் என் டீட்டா சைன் என் டீட்டா அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த எண்ணுங்கிறது வந்து பவரில் தான் நமக்கு இந்த பக்கம் இருக்குது. பட் அதான் இந்த பக்கம் டிகிரிக்குள்ளே வந்துருக்கு பாருங்கள். இந்த பக்கம் பவரில் இருக்க எண்ணு இந்த பக்கம் டிகிரிக்குள்ளேயே வந்துருக்கு. தெரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்குது. அப்போ இது எதை யூஸ் பண்ணால் இந்த மாதிரி வருங்கிறத யோசிங்க. நம்ம டிமோய்வஸ் தியரி, டிமோய்வஸ் தேற்றம் யூஸ் பண்ணால் தான் நம்ம அந்த தேற்றத்தின் படி தான் நம்ம பவரை வந்து டிகிரிக்குள்ளே வந்து எடுத்துக்குவோம். அதாவது எப்படி எழுதுவோம் அந்த தேற்றத்தை நான் எழுதுறேன் பாருங்கள். காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா தி ஹோல் பவர் n ஈக்குவல் டு காஸ், இந்த n இதோட தீட்டாவோட மல்டிப்ளை வரும், இங்கேயும் தீட்டாவோட மல்டிப்ளை வரும். காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ இன்டூ சைன் என் தீட்டா அப்படின்னு வரும். எப்போ இது வரும்? இது வந்து பார்த்திங்கன்னா டிமோய்வஸ் தியரத்தில் தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராப்ளமை வந்து டிமோய்வஸ் தியரம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இசட் பவர் என் அப்படின்னா இதுதான் நமக்கு இசட். அப்போ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் என்னன்னு வரும். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த எண்ணை வந்து உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். சிமிலர்லி 1 டிவைடட் பை இசட் பவர் என் எப்படி போடுவோம் அப்படின்னா, இதே மாதிரி இசட் பவர் என் இது வந்து டிவைடில் இருக்கறனால நம்ம மேலே கொண்டு போகும்போது இசட் பவர் மைனஸ் என்னன்னு வரும். இப்போ நம்ம டிமோய்வஸ் தியரம் யூஸ் பண்ணி தான் இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? ஸோ இப்போ இசட் பவர் என்னங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 1 டிவைட் பை இசட் பவர் என் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த வர்ற டேர்மை வந்து இசட் பவர் என்னை வந்து நம்ம மேலே கொண்டு போகும்போது இசட் பவர் மைனஸ் என்ன மாறும். அப்போ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் மைனஸ் என்னன்னு வந்துடும். ஸோ இதுக்கும் நமக்கு ஃபார்முலா தெரியும். அதில் அப்ளை பண்ணி நமக்கு இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ண போகிறோம். சிமிலர்லி அந்த ரெண்டு டேர்மை ஆட் பண்ணி இந்த ஆன்சர் வருதான்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். அதேமாதிரி ரெண்டு டேர்மை சப்ராக்ட் பண்ணி இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் ப்ராப்ளம் போடும் பொழுது ஈஸியாக புரியும். சரிங்களா? ஸோ வாங்க இப்போ நம்ம சொல்யூஷன் போட ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்யூஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுடைய டவுட்ஸ், கமெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் கொடுக்கணுனால அதை கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சம் போட ஆரம்பிக்கலாம். நம்ம கொடுத்துருக்க டேர்ம் இசட் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கிறேன். என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இசட் பவர் என் ப்ளஸ் 1 டிவைட் பை இசட் பவர் என், இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ இசட் பவர் என் ப்ளஸ் 1 டிவைட் பை இசட் பவர் என். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இசட் பவர் என் என்னங்கிறத கண்டுபிடிப்போம். ஸோ இசட் பவர் என்ன எப்படி போடுவோம்? காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா தி ஹோல் பவர் என். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல டிமோய்வஸ் தேற்றம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டிமோய்வஸ் தேற்றம் படி நீங்கள் எழுதிக்கலாம். நான் முன்னாடியே உங்களுக்கு அந்த தேற்றமை மென்ஷன் பண்ணனால நான் அதை இங்கே மென்ஷன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா, என்ன வந்து இது தீட்டாவோட மல்டிப்ளைல வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சைன் என் தீட்டா. ஸோ இது வந்து இசட் பவர் என். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? 1 டிவைட் பை இசட் பவர் என் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1 டிவைட் பை இசட் பவர் என் ஈக்குவல் டு z பவர் மைனஸ் என் சொன்னா. ஸோ இசட்டை நம்ம மேலே கொண்டு போகும்போது z பவர் மைனஸ் என்ன மாறிடும்.
பவர் வந்து நெகட்டிவாக மாறும். ஸோ இசட் பவர் மைனஸ் என்ன, காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா தி ஹோல் பவர் மைனஸ் என். ஸோ இங்கேயும் நம்ம டிமாய்வர்ஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் எண்ணை வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம், மைனஸ் எண்ணை வச்சு நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ டிமாய்வர்ஸ் தியரம் படி நமக்கு இங்கே என்ன வரும், காஸ் என் தீட்டா. ஸோ காஸ் மைனஸ் என் தீட்டான்னு வரும். சரிங்களா, அடுத்து ப்ளஸ்ஸு ஐ இன்ட்டு சைன் ஆஃப் மைனஸ் என் தீட்டா. இது வந்து டிமாய்வர்ஸ் தியரத்தில் இதுக்கு டேரக்ட் ஃபார்முலாவே இருக்குது. சரிங்களா, டேரக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு டேரக்ட் ஃபார்முலாவே தெரியும்னா நீங்கள் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் என் தீட்டா, அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா கரெக்டுங்களா, ப்ளஸ் காஸ் தீட்டா சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ப்ளஸ் மைனஸ் சைன் தீட்டா. சரிங்களா, காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா, சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. ஸோ அதை நம்ம இங்கே அப்ளை பண்ணுறப்ப காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டாங்கிறப்ப இது ப்ளஸ் காஸ் தீட்டாவாகவே இருந்துடும். மைனஸ் ஐ இன்ட்டு சைன் என் தீட்டா, இந்த மைனஸ் ஏன் வந்துச்சு தெரியுதுங்களா, சைன் ஆஃப் மைனஸ் தீட்டாவும் மைனஸ் சைன் தீட்டான்னு எழுதலாம். ஸோ இந்த மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்னு மாறிடுச்சு. நம்ம டிமாய்வர்ஸ் தியரம் படி காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா தி ஹோல் பவர் மைனஸ் என் ஈக்குவல் டு காஸ் என் தீட்டா மைனஸ் ஐ இன்ட்டு சைன் என் தீட்டா. டேரெக்டாக இப்படியும் போடலாம். சரிங்களா, ஸோ இது வந்து இசட் பவர் மைனஸ் என்னோட வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இசட் பவர் என் ப்ளஸ் இசட் பவர் மைனஸ் என் போடணும். ஸோ இசட் பவர் என் ப்ளஸ் இசட் 1 டிவைடட் பை இசட் பவர் என் போடணும். அப்போ 1 டிவைடட் பை இசட் பவர் என்ன தான் நம்ம இசட் பவர் மைனஸ் என்னன்னு மாற்றி வச்சுருக்கோம். கரெக்டுங்களா, ஸோ இசட் பவர் என் என்ன, காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா. ஓகே, தென் அடுத்து ப்ளஸ்ஸு காஸ் என் தீட்டா மைனஸ் ஐ சைன் என் தீட்டா. இப்போ எல்லாமே ப்ளஸில் இருக்குது. ஸோ ரெண்டு டேர்மே நம்ம எழுதிட்டோம். இப்போ பாருங்கள், இப்போ ப்ராக்கெட் இல்லாமல் நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா. இவ்வளோ ஸ்டெப்பு போகணுன்னு இல்லை, நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக போடுறேன். மைனஸ் ஐ சைன் என் தீட்டா. ஸோ எல்லாமே ப்ளஸில் இருக்கனால அப்படி எழுதிட்டேன். ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா மைனஸ் ஐ சைன் என் தீட்டா கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ மிச்சம் நமக்கு என்ன இருக்குது, இது ஒரு காஸ் என் தீட்டா, இது ஒரு காஸ் என் தீட்டா, இது ஒரு டைரி மில்க், இது ஒரு டைரி மில்க், ரெண்டும் ஒரே ஃபார்மில் தான் இருக்குது. அப்போ 2 டைரி மில்க் 2 காஸ் என் தீட்டா. ஓகேங்களா, ஒருவேளை இந்த இடத்துல இங்கே காஸ் ஸ்கொயர்டு இருந்து இங்கே காஸ் தீட்டா இருந்தால் நம்ம ஆட் பண்ண முடியாது. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கனால ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சிமிலர்லி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இசட் பவர் என்னு மைனஸ் 1 டிவைடட் பை இசட் பவர் என்னு. ஸோ எப்படி பார்ப்போம், அப்போ காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ இன்டூ சைன் என் தீட்டா, இது மைனஸ் காஸ் என் தீட்டா மைனஸ் ஐ இன்டூ சைன் என் தீட்டா. இப்போ இந்த மைனஸை நான் வந்து உள்ளே கொடுத்து பெருக்க போகிறேன். ஸோ பெருக்கிறப்ப ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே இருக்கும், காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ இன்டூ சைன், இந்த இடத்துல என் தீட்டா சைன் என் தீட்டா, அடுத்து மைனஸ் இன்ட்டு காஸ் என் தீட்டா மைனஸ் காஸ் என் தீட்டா, அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக வரும் ஐ இன்டூ சைன் என் தீட்டா. அடுத்து இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இது காஸ் என் தீட்டா பாசிட்டிவில் இருக்குது, இங்கே காஸ் என் தீட்டா நெகட்டிவில் இருக்குது, ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ நமக்கு இங்கே ஐ இன்ட்டு சைன் என் தீட்டா ஐ இன்ட்டு சைன் என் தீட்டா, இது ரெண்டும் ஒரே ஃபார்மில் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் கூட்டுறப்ப 2i இன்ட்டு சைன் என் தீட்டா, அவ்வளோதான். ஸோ இது இசட் பவர் என்னு மைனஸ் 1 டிவைட் பை இசட் பவர் என். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். நம்ம கொடுத்துருக்க ரெண்டு கண்டிஷனையும் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். நல்லா செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஸோ இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம், டிமாய்வர்ஸ் தியரம் யூஸ் பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். தென் உங்களோட 12th படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது மேக்ஸ் வரல கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை ப்ளீஸ் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.